நாளில் தியானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யாத்திராகம் 13ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். பகலில் மேகஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பமாய் கர்த்தர் கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி வந்தார். எகிப்திலிருந்து கர்த்தர் ஒவ்வொரு பாதையில கர்த்தர் பஸ்காவை எப்படி அனுசரிக்கணும்னு சொல்லி அவரோட பேசுவதை நாம் பார்க்கிறோம். அவங்க எப்படி அந்த ஆட்டை தெளிக்கணும், எப்படி மேல் சட்டை கீழ் சட்டை எல்லாவற்றையும் அவங்க தெளிக்கணும்னு சொல்லி அவங்களோட இடைப்பட்டுகிறார். அந்த இடத்த விட்டு அவங்க கடந்து வரும்போது பிள்ளைகள் தவிர ஏறக்குறைய புருஷர்கள் 6,00,000 பேர் இருந்தார்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு பாதியிலுமே இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் கூடவா இருந்தார். அதில் இன்னொரு வசனம் சொல்லப்படுகிறது. அழகாக சொல்ல பெலிஸ்தேர் தேச வழியாய் போவது சபிமானாலும் தேவன் அவர்கள் அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திர வழியா வனாந்தரத்தின் வழியாய் அவர் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார்னு பார்க்குறோம். இல்லை எதுக்கு அவர் சுற்றி போக பண்ணினார் அப்படின்னா, நான் இருக்கேன், நான் தான் உங்களுக்கு ஆண்டவர், நான் தான் உங்களை எகிப்திலேருந்து கொண்டு வந்தேன்னு சொல்லி காட்டுவதற்காய், என்னை தவிர நீங்கள் வேறு எந்த தெய்வம் நீங்கள் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி காட்டுவதற்காய் சகலத்தையும் நான் உங்களை நடத்தியிருக்கேன், உங்களை கூக்குரல் நான் தான் கேட்டிருக்கேன், நான் உங்களோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுவதற்காய் கர்த்தர் இந்த வனாந்தரத்தின் வழியாய் கர்த்தர் கண்டது போகப்படுவதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிற நீங்களும் நானும் நம்ம எவ்வளவோ ஷார்ட்கட்டான வழியில் இதில் போய் நம்ம சம்பாதிச்சிடலாம், இதில் போய் இது பண்ணிடலாம், இதில் போய் இது பண்ணலாம் அப்படி நம்ம நினைப்போல. ஆண்டவர் நம்மளை சுற்றி போக பண்ணுகிறவராய், நான் இருக்கேன் உங்க கூட, நான் இருக்கேன், எந்த பாதையில் போனாலும் சரி நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த பாதையில் நம்மளை கடக்க பண்ணினவராக இருக்கிறார். அவர் சாதாரணமாக நம்மளை கடக்க பண்ணுகிறவர் அல்ல. பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாய் காணப்படுகிறவர். அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்து வரும்போது கர்த்தர் அவங்களோட கூட இருந்தால் இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம், எனக்கு இங்கே மேகஸ்தம்பம் நல்லா வெளிச்சம் இருக்கே, நல்லா லைட் இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை, அவருடைய மேகஸ்தம்பம் வித்தியாசம் உள்ளது, அவர் அக்னி ஸ்தம்பம் வித்தியாசம் உள்ளது. அவர் நம்ம கூட வரும்போது, தேவ தூதர்கள் நம்மளோட கடந்து வரும்போது, பரிசுத்தாவே நம்மளோட இருக்கும்போது எந்த ஒரு சத்துருக்குள்ள எந்த ஒரு போராட்டம் எந்த ஒரு பிரச்சனை அணுகவே அணுகாது. இன்னைக்கு ஆண்டுட்டு சொல்லுங்க, நீங்கள் இங்கே கடந்து போனால் நீங்கள் சொல்லுங்கப்பா, பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன் சென்றது போல என்னோட வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கையில், என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொன்றும், என்னோட சபையாக இருக்கட்டும், திருச்சபைகளாக இருக்கட்டும், என்னோட தேசங்களாக இருக்கட்டும்ப்பா, பகலில் மேகஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பமாக எங்களை நடத்துங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம கேட்கலாமா?